ஜஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட 20s இப்படி தான் இருக்கும்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் லாஃப்ட். நான் நம்பியிருக்கவே மாட்டேன். பட் ஹியர் ஐ எம். உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட மார்னிங் சப்ளிமெண்ட் காலேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கும் உங்கள் எல்லாரும் மாதிரி தான் ஆசை இருந்துச்சு. மந்த்லியான ட்ரிப்ஸ் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணணும், பார்ட்டிஸ் போகணும், நல்ல சேலரியில் ஒரு ஜாப், இப்படி பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஈவன் அந்த லைஃப் எனக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருந்துச்சு. பட் சடனாக நான் எடுத்த ஒரு டிசிஷன் என்னோட ஆசை எல்லாத்தையுமே அப்சைட் டவுனாக மாற்றிடுச்சு. இந்த டிசிஷனை நீங்கள் எடுத்தாலும் உங்களோட லைஃப் என் லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஐ எம் 23-year-old hybrid athlete, fitness trainer and a Java developer in a multinational company. My every morning start the same way. மார்னிங் எந்திரிச்சதும் சப்ளிமெண்ட் அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக ஒரு பிரெட் அண்ட் 10 கிராம் ஹனி எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு மார்னிங் 7 to 7:30 போய் ரீச் ஆகிடுவேன். We just reached the pool, guys. I get so caught up in the middle, thinking of drowning in his blue eyes. I'm losing sight 'cause I am falling. I'm so deep down, and it's not a lie that I'm blind. I can hide. எவ்ரி மார்னிங் 1 hour ஸ்விம்மிங் செஷன் இருக்கும். நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டதுக்கு ரீசன் அயன்மேன் காம்படிஷன் தான். எஸ், ஐ எம் ட்ரைனிங் டு பிகம் அன் அயன்மேன். ஆக்சுவலாக ஹைப்ரிட் அத்லெட்னு இல்லை, நீங்கள் இப்போ பொதுவாக ஒரு நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, ஆர் உங்களுக்கு உங்களோட எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக ஓடணும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ யூ கேன் சூஸ் ஸ்விம்மிங். ஸோ உங்கள் ஜாயினில் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஏரோபிக் இன்ஜின். உங்களோட எண்டூரன்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், கார்டியோவாஸ்குலர் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்விம்மிங் ஒரு அண்டர்ரேட்டட் ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது. ஹைப்ரிட் அத்லெட் ஆர் நீங்கள் ஒரு காம்படிஷன் பண்ணணும் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களோட செல்ஃப் சேஃப்டிக்கு அண்ட் ஆல்சோ உங்களோட ஹார்ட் ஹெல்த், ஏரோபிக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். டெய்லி நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் ஓடணும், உங்கள் ஜாயின் முட்டி வலிக்குது, சில பேருக்கு நீ பெயின்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ கேன் improve your overall health and fitness by just learning swimming. So swimming முடிஞ்சு guys, let's go for a high protein breakfast. I am running for you, I am running for you, I am running for you. If it gets too dark, மை ஃபஸ்ட்டு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். இதில் டோட்டலாக 1000 calories இருக்குது, 70+ கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட குவாலிட்டியான ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். 3 to 4 hours ஃபோக்கஸ்டாக கண்டென்ட் க்ரியேஷன், பிளானிங், எடிட்டிங்குமே இந்த 3 to 4 hours தான் பண்ணுவேன். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு நம்மளோட லஞ்ச். எப்போவுமே உங்களோட லஞ்சில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கார்ப்ஸும் நல்லா லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ளஸ் ஃபைபருக்கு வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறையா சாப்பிட்டு ப்ளஸ் நிறையா பர்ன் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கும். ரொனால்டோ, விராட் கோலி, எந்த ஒரு அத்லெட்னாலும் எடுத்துக்கோங்க. தே ஈட் வாட் எவர் தே லைக் அண்ட் தே ட்ரெயின் லைக் அ பீஸ்ட். அதை வச்சு என்னோடய எல்லா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது என்னென்னா, உங்களோட டயட் அண்ட் நியூட்ரிஷனை பெர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரைனிங் தான் 100% நினைக்கிறீங்க, பட் ட்ரைனிங் ஜஸ்ட் 50% தான். 50% உங்களோட டயட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்லீப் ரெக்கவரி. ஸோ இதுதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களோட மசில் டெஃபினிஷன். நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக் கொண்டு வரதுக்கு இதுதான் ப்ளூ பிரிண்ட். லஞ்ச் முடிச்சதுமே ஜாயின் ஹெல்த்துக்கு அது கூடவே நீங்கள் சன் எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டமின் D3 கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா டெஃபிஷியண்ட்டாக தான் இருப்பீங்க. விட்டமின் D3 சப்ளிமெண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி omega-3 ஃபிஷ் நம்ம யாருமே சாப்பிட்றது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவோம்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா மேபி சாப்பிடுவீங்க. பட் என்ன மாதிரி தனியாக இருக்கீங்கிறப்போ நீங்கள் ஃபிஷ் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றது கஷ்டம். ஸோ omega-3 சப்ளிமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கண்டென்ட் க்ரியேஷனில் ஒர்க் பண்ணுறோம், தென் ஈவினிங் அப்படியே ஜிம் போயிடலாம். ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா, நமக்கு ஒர்க்கும் நடக்கணும், நம்மளோட ட்ரைனிங்கும் பண்ணணும். ஸோ ஹியர் த கீ இஸ் ஸ்ட்ரக்சர். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் ஆர் ஈவினிங் எப்போ வேணாலும் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். டைமிங்லாம் ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட். இன்னும் ½ hourல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றலாம். எதுவுமே எடுக்காமல் வெறும் வயிற்றோட போய் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாது. உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலன்னா உங்கள் பாடி நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகாது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே கிரியேட்டின் அண்ட் பேட்டாலின் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் எடுத்துப்பேன். கிரியேட்டின் நிறைய இன்ஃப்ளூன்சர் பேசி பார்த்துருப்பீங்க, பேட்டாலின் பற்றி நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. ஃபியூச்சரில் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் ஜிம் டைம் நவ்.
எப்போவுமே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 to 15 மினிட்ஸ் வார்ம் அப்புக்கு பியூராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பாடியில் பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மசில், டெண்டான்ஸ், ஜாயின்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகிரும். நம்ம இன்ஜுரிஸ்க்கு பயப்படாமல் ட்ரைனிங் பண்ணலாம். டுடே வி ஆர் கோனா டூ ஹைராக்ஸ் ட்ரைனிங். ஸோ ஹைராக் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஒர்க் அவுட். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஸ்ட்ரென்த்தை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற எண்டூரன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லெட் புஷ்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்லெட் புல், வால் பால், தென் பர்பீஸ், தென் ஸ்கீ ரோவிங்கோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். Let's see how you do under pressure. I've been wanting this shit forever. I've been in the field with whatever they throw at me. Brush it off, pick myself up, moving on to the better. Hey. Ain't no errors, baby, it's a new era. I wake up early, feeling rich like I'm Kesha. I get to the paper, boy. Extra, extra. Fuck with me, you know that I got it. Come with me, let's take a trip to the islands. We up on the jet, we'll do more than just fly on it. Stand on that hill, you gon' die on it. Boom, boom. Baby, I'm not one of them, you should try on it. Miss me with all that, I'm on to the next. Fuck this up, I send you back to your ex. But good luck with that, this is big as it gets. Hey, let's see how you do under pressure. Let's see how you do under pressure. Give them a name to remember. Hey, let's see how you do under pressure. Let's see how you do under pressure. A moment can live on forever. Yeah. Oh shit, they don't let me shoot a whole clip. Firepower in this coalition. We just turned the field into a demolition. It was desolate, but I had premonition. I was training for war, every exhibition, every extra mission, every enemy listening. Get off my dick, I got bad intentions. Make it right every wrong, and I'm back with a vengeance. I show you the ropes. Peace in my town, I can show you the coast. Up in the south. So that's it guys. Urulia, we completed the Hyrax training session. It was really tough. Physical-ஆவும் சரி, mental-ஆவும் சரி. From this workout we burned around 1000 calories. எல்லாரும் கேட்பீங்களா, எப்படி ப்ரோ 6 pack மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ளஸ் இவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஸோ அதோட சீக்ரெட் இது தான். வி பர்ன் மோர் அண்ட் ஈட் மோர். ஸோ இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு நிறையா கலோரிஸ் பர்ன் பண்ணி ட்ரைனிங் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போது போஸ்ட் ஒர்க் அவுட்டாக வி டேக் 1 scoop ஆஃப் வே ப்ரோட்டீன். வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ அது என்னோட ஆசையை வந்து அப்சைட் டவுனாக மாற்றிடுச்சுன்னு மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன டிசிஷன் அப்படின்னா, எனக்கு நானே ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஒன்று, நீ நார்மலாக எல்லாரையும் மாதிரி 9 to 5 ஜாப் போகிற, நல்லா சம்பாதிக்கிற, வீக்கெண்ட் ஆனால் மூவி போகிறது, வெளியே போகிறது, இந்த மாதிரி டிப்பிக்கலாக ஹாப்பியாக வாழலாம். இல்லைனா உன்னோட லிமிட் என்ன, உன்னோட கெப்பாசிட்டி என்ன, அதை புஷ் பண்ணி உன்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியும் இந்த லைஃப் டைம்லங்கிறத முடியுதோ முடியலையோ சேஸ் பண்ணி எண்டு வரைக்கும் பார்க்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் நான் செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன்று என்கிட்ட இருக்குது, கரெக்டாக டிப்பிக்கலாக வாழணும்னா என்னால் வாழ முடியும். பட் செகண்ட் இஸ் லைக் இம்பாசிபிள். உங்களுக்கு வந்து ஒரு 1% சான்ஸ் இருக்கும்னு சொல்லலாமா? அப்போ அதை அச்சீவ் பண்ணாதானே லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் அதுவுமே ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு ரிச் ஆகுது அந்த மாதிரி இல்லை. என் பாடியோட லிமிட்டை எனக்கு புஷ் பண்ணி பார்க்கணும். அயன்மேன், ஹைராக்ஸ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த டிசிஷன் நான் எடுத்ததுமே அந்த நார்மல் லைஃப் எனக்கு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் மை டிசிஷன். ஓகே, இப்போ ஹைப்ரிட் டேயை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஹை ப்ரோட்டீன் டின்னரோட போஸ்ட் ஒர்க் அவுட் ரெக்கவரி மீல். நைட் நான் தூங்குறதுக்கு முன்னாடி இதை தான் நான் சாப்பிட்டு தூங்குவேன். ஸோ 2 whole egg, ஒரு 200 grams சிக்கன் பிரஸ்ட், 2 சப்பாத்தி, ஆனியன். நல்லா ஹெவியாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேஸ்டியாக ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிடும்போது உங்களோட பாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ல வேணாம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதனடா இந்த ஃப்ரூட் பவுலோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பைனாப்பிள் அண்ட் கிரேப்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னா எனி ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜ்ஜஸ் உங்கள் டயட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்டது உங்கள் பாடி அழகாக அப்சர்வ் பண்ணும். ஏன்னா டைஜஸ்ட் ப்ராப்பராக நடக்கும், ஃபைபர் அதிகமாக இருந்தால். அண்ட் என்னோட ஹைப்ரிட் ஜேர்னியில் நான் வந்து அயன்மேன் பண்ணணும், ஹைராக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய காம்படிஷன்லாம் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Throughout the journey நான் உங்க கூட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவேன். So thank you for watching guys. See you in the next video. Peace.